Hello everybody, this is Aravind Mohan and welcome to the show. இன்னைக்கு சண்டே அப்படின்னா என்ன, இட் இஸ் டைம் ஃபார் அவர் நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஸோ ஷோ. எக்ஸ்பிரஸோ ஷோனா என்ன அப்படின்னு ஃபார் தி ஃபஸ்ட் டைம் வியூவர்ஸ், ஹோல் வீக்கில் என்னெல்லாம் கீ இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் நடந்ததோ வில் டேக் அ லுக் அட் இட். இது வந்து குயிக்காக ஒரு ரேபிட் ஃபயர் அப்டேட்டாக ஹெட்லைன்ஸ் மட்டும் உங்களுக்கு இதில் சொல்லுவேன். டீட்டெயில் நியூஸ் வேணும்னா ப்ளீஸ் வாட்ச் மை டெய்லி அப்டேட்ஸ். ஐ லீவ் த லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன், அதை நீங்கள் எனி டைம் செக் பண்ணலாம். ஸோ பிஃபோர் வி கெட் இன்டு தி ஷோ, I request you all to subscribe my channel if you have not yet subscribed. Only then you will get my daily updates. எல்லாரும் subscribe பண்ணுங்க. Now we'll get to the updates. First, national newsல ஆரம்பிக்கலாம். Kissan MahaPanchyat. இந்த ஈவெண்ட் வந்து லாஸ்ட் சண்டே முசாஃபர் நகரில் நடந்தது. They say that totally more than 1 lakh farmers joined this meeting. This was organized by the farmers union. So SKM and BKU ரெண்டு யூனியன் தான் ஆர்கனைஸ் பண்ணாங்க. இதில் மல்டிபிள் டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணாங்க. One of the declaration that has come out is that this union, all the farmers, they said they will campaign against BJP in the next upcoming election. ஓகே, இது வந்து முசாஃபர் நகரில் நடந்தது. அடுத்த அப்டேட் எங்கே, அப்படியே ஹரியானா போகலாம். கார்னல் டிஸ்ட்ரிக்டில் நிறையா ஈவெண்ட்ஸ் நம்ம பாஸ்ட்டில் பார்த்தோம். ஆஃப்லைட் என்னெல்லாம் ஆச்சு அந்த ஃபார்மர் ப்ரொட்டஸ்ட் ரிலேட்டடான. அதில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் தட் வி saw last week is the face-off between the farmers' protest and what was the decision that was taken by IAS Ayush Sinha, who is the STM, who was the STM at that time. That time the farmers protesters அப்போ என்ன சொன்னாங்கன்னா, there should be a strict action against this IAS officer, against STM. So government had also transferred him out of this role. ஓகே, இது முடிஞ்சது. ஸோ திரும்ப இதே மாதிரி முசாஃபர் நகரில் நடந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரேலிக்கு அப்புறம் இதேமாரி ரேலி வந்து இங்கே பிளான் பண்ணாங்க. ஸோ அதுக்கு கவர்மெண்ட் டுக் சம் ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் ஏர்லி திஸ் வீக். இன்ஃபேக்ட் பப்ளிக் கேதரிங் நிறைய இடத்துல தே ஆர் ப்ரொஹிபிட்டட். இன்ஃபேக்ட் internet cut பண்ணுறது. So a lot of such actions that also took place. But in spite of all this gathering did happen. The main topic வந்து it is the action that had to be taken against this STM. So Ayush Sinha is against farmers are now claiming to have another stricter action. இதுக்கு வந்து finally the government has decided to set up a probe to look into this matter. ஓகேங்க, இவ்வளோ தாங்க அந்த ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட். அப்படியே அடுத்த டாபிக் போகலாம். அடுத்த டாபிக் வந்து தமிழ்நாடுக்கு வந்து they have now appointed a new governor. அவர் பேர் வந்து R.N.Ravi. அவர் வந்து இந்த பாஸ்ட் ஹீஸ் ரிட்டையர்ட் IPS ஆஃபீஸர் அண்ட் இந்த பாஸ்ட் வந்து அவர் இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கு அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவர் மல்டிபிள் ரோல்ஸ் இந்தியன் கவர்மெண்ட்டுக்காக ப்ளே பண்ணியிருக்காரு. ஒன் அமங் இட் இஸ் ஆல்சோ டெபுட்டி ஃபார் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் டோவல் இருக்காருங்களா, அவருக்கு வந்து டெபுட்டியாகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்படி இதை தவிர வந்து ஈவன் நார்த் ஈஸ்ட்டில் லாட் ஆஃப் இந்த பீஸ் டாக்ஸுக்கு நிறைய அவரோட கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அவர் வந்து நாகாலாண்டில் அவர் கவர்னராக இருந்தார். So now he is transferred. This week he was transferred to Tamil Nadu. So Tamil Nadu now has a new governor, R.N.Ravi. We'll go to the next update. Next update is with respect to defense. டிஃபென்ஸில் வந்து AEW&C அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா ஏர்பார்ன் ஏர்லி வார்னிங் அண்ட் கண்ட்ரோல். ஸோ இது வந்து இட் இஸ் அ 360-degree சென்சார் செட்டப் மாதிரி இது, விச் கேன் ஐடென்டிஃபை த்ரெட் தட் குட் கம் ஃப்ரம் அக்ராஸ் 360 எங்கேருந்து த்ரெட் வந்தாலும் திஸ் கேன் ஐடென்டிஃபை. இது வந்து இந்தியாவுக்கு கரண்ட்டாக 2 சிஸ்டம் இருக்குது. அடிஷ்னலாக another 6 systems பில்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஹஸ் நவ் அப்ரூவ். இதோட காஸ்ட் வந்து க்ளோஸ் டு 10,000 crores, 10,000 கோடி. இது வந்து எந்த மீட்டிங்கில் அப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா இந்த CCS மீட்டிங்கில். CCSனால் கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி. இந்த மீட்டிங்கில் இதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. So on one side what is happening with Pakistan, on other side all that is happening with China, Afghanistan நடக்குது. மல்டிபிள் ரீசனால this is much needed and this is timely approved. இது மட்டும் இல்லைங்க, அந்த டாடா ஏர்பஸ் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லைங்களா, வேர் they were planning to build another 56 medium transport aircraft. ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மைல்ஸ்டோன் ப்ராஜெக்ட்னு கூட சொல்லலாம் ஃபார் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் இன் டிஃபென்ஸ் இருக்குது. நோ திஸ் இஸ் ஆல்சோ அப்ரூவ்ட். திஸ் இஸ் க்ளோஸ் டு 21,000 crores. ஸோ திஸ் ப்ராஜெக்ட் வாஸ் ஆல்சோ அப்ரூவ்ட் இன் திஸ் மீட்டிங். ஆல்ரைட், ஸோ தீஸ் ஆர் தி மெயின் அப்டேட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு நேஷனல் நியூஸ். நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் நியூஸ் பண்ணலாம். இன்டர்நேஷ்னல் நியூஸ்னாலே ரொம்ப நாளாக நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், ஆப்கானிஸ்தான் தான். இந்த வாரமும் அதுதான் பேச போகிறோம். நிறைய அப்டேட்ஸ் ஆச்சுங்க ஆப்கானிஸ்தானில். நான் வந்து ஒன்று அப்படியே வரிசையாக ஆர்டராக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஏர்லி திஸ் வீக்கில் வந்து இந்த பன்ஷர் வேலி ரெசிஸ்டன்ஸ் வெர்சஸ் தாலிபான், இது ரொம்ப நாளாக போயிட்டுருக்கிற ப்ராப்ளம். இதில் வந்து ஃபைனலி தாலிபான் வாஸ் ஏபிள் டு கேப்சர் ஆல்சோ பன்ஷர் வேலி. இதுக்கு வந்து ஒன் ரிப்போர்ட் சேஸ் தட் பாகிஸ்தான் ஆல்சோ சப்போர்ட்டட். தட்ஸ் ஆல்சோ another report which says that it's a fake news. So I leave the decision to the viewers. பாகிஸ்தானோட
பாகிஸ்தானோட ஏர்ஃபோர்ஸ் வந்து தே சே தட் தே கண்டக்டட் வாட் தே கால் திஸ் அஸ் அ ட்ரோன் அட்டாக். இந்த ட்ரோன் அட்டாக் யார் மேலே பண்ணாங்க அப்படின்னா ஃபஹீம் டாஷ்டி அப்படிங்கிறவர் வந்து இஸ் அன் எக்ஸ் ஜேர்னலிஸ்ட் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் இட் ஹி இஸ் ஆல்சோ தி ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் திஸ் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட். இவரையே பிளான் பண்ணி அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா அவர் மீடியாவில் அவர் பேசுகிறது, சோஷியல் மீடியாவில் வர அவுட்புட்டு அண்ட் இதனால் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் டீமுக்கு கிடைக்கிற பாப்புலாரிட்டி இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு அவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, நிறைய லீடர்ஸ் ஹவ் ஆல்சோ பீன் அட்டாக். Amrullah Saleh, they say that he has now moved to another safer place. Ex-Taliban என்ன பண்ணாங்க, they had announced their interim government. Interim government is now formed. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக 2-3 பேர் என்ன அது மட்டும் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். இந்த கவர்மெண்ட்டில் வந்து ஃபியூ திங்ஸ் டு நோட்டீஸ். இட் இஸ் கம்ப்ளீட்லி தாலிபான் லெட் கவர்மெண்ட். ஸோ தாலிபான் நான் தாலிபான்ஸ் யாருமே கேபினெட்டில் இல்லை. ரெண்டாவது வந்து தெர் இஸ் நோ விமன் இன் இட். ஸோ அது இனிஷியலாக சொன்னாங்களே இன்க்ளூசிவ்னஸ் அதெல்லாம் probably we don't see all these in action. சொன்னதோட சரி, தாலிபான் லெட் ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட் வந்து இட் வில் பி லெட் பை முல்லா முகமது ஹாசன் அக்குண்ட். அவர் தான் வந்து ஹி வில் பி தி லீடர். அது மட்டும் இல்லைங்க, அந்த மினிஸ்ட்ரியில் இருக்கிற நிறைய பேர் தே ஆர் ஆல்சோ யுனைடெட் நேஷனில் பிளாக் லிஸ்டட் பீப்புள், வாண்டட் டெரரிஸ்ட் இன் FBI, நிறைய பேர் இந்த கவர்மெண்ட்டும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபியூ நேம்ஸ் டு மென்ஷன். இன்டீரியர் மினிஸ்டர் வந்து சிராஜுதீன் ஹக்கானி. அவர் வந்து இந்த ஹக்கானி நெட்வொர்க்கோட லீடர். இவர் வந்து FBIயில் வாண்டட் லிஸ்ட். தாலிபானோட சுப்ரீம் லீடர் அவர் யாருன்னா ஹபித்துல்லா அக்குன் சாடா. ஸோ அவர் தான் வந்து இவரோட சுப்ரீம் லீடர். ஸோ ஹி ஹஸ் டோல்ட் தட் தே வுட் ஃபாலோ தி ஷரியா ரூல். சரி, இவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்போ மீதி கண்ட்ரிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஒன்று சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்தியா வந்து தெர் ஹஸ் பீன் லாட் ஆஃப் திஸ் க்ளோஸ் டோர் மீட்டிங். கரண்ட்டாக என்னெல்லாம் அங்கே நடக்குது, எஸ்பெஷலி ISI சீஃபோட ப்ரெசன்ஸ் இன் ஆப்கானிஸ்தான், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கன்சர்ன். ஒன் ஆஃப் தி மீட்டிங் வந்து பிரைம் மினிஸ்டர் ஹேட் அ மீட்டிங் வித் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங், அப்புறம் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் டோவல், ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர், ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன். இவங்களாம் தே ஹேட் அ க்ளோஸ் டோர் மீட்டிங் ஏர்லி திஸ் வீக். இதில் லாட் ஆஃப் டெசிஷன்ஸ் were taken and each of them they had their important meetings with their counterpart. இதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து பிரிக்ஸ் மீட்டிங்லேயும் பார்த்தாங்க. பிரிக்ஸ் மீட்டிங் வந்து பிரிக்ஸ் சமிட் வாஸ் சேட் பை இந்தியன் பிரைம் மினிஸ்டர். ஸோ அந்த மீட்டிங்கில் வந்து இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ஓப்பன் அவே த த்ரெட் தட் இஸ் தேர் பிகாஸ் ஆஃப் தி நியூலி ஃபார்ம் தாலிபான் கவர்மெண்ட் இன் ஆப்கானிஸ்தான். இதனால் நெய்பரிங் நேஷன்ஸில் இருக்கிற த்ரெட்டை பற்றி, அந்த அச்சுறுத்தல் பற்றி ரொம்ப கிளியராக அவர் வந்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணார். பெஸ்ட் பார்ட் இஸ் there has been a clear consensus from all the other participants in this BRICS meeting. ரஷ்யாவோட கம்ப்ளீட் சப்போர்ட் இருந்தது. ரஷ்யா அது மட்டும் இல்லைங்க, ஆல்சோ ட்ரக் மாஃபியாவே பெரிய லெவலில் அங்கே இன்க்ரீஸ் ஆகும், அது இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு கிளியராக சொன்னார். சைனாவும் இதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. சைனா ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்க? சைனா வந்து ஏற்கனவே தாலிபான் தானே சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? சைனாக்கும் இந்த த்ரெட் ஒன்று இருக்குங்க. அதுதான் வந்து ETIM, ஈஸ்டர்ன் டர்கிஸ்தான் இஸ்லாமிக் மூமெண்ட். ஸோ அது ரிலேட்டடாகவே வந்து சைனாக்கு தெர் இஸ் ஆல்வேஸ் அ ஃபியர் ஆன் திஸ். இதுக்கு வந்து ஓப்பனாகவே சைனா ஆல்சோ ஹேட் அ டிஸ்கஷன் வித் தாலிபான். தாலிபான் அதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? தாலிபான் ஹஸ் டோல்ட் தட் ஆல் ETIM ரிலேட்டட் ஃபோர்ஸஸ் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான் ஆர் ஆல்ரெடி சேஸ்ட் அவே. ஆப்கானிஸ்தானில் யாருமே இல்லை, இதனால் இனிமேல் சைனாக்கு எந்த த்ரெட்டுமே இல்லைன்னு சொன்னாங்க. இதெல்லாம் சொன்னவங்க இன்னொன்று கூட சொல்லியிருக்காங்க. அதுதான் ஐரனி ஆஃப் தி சிச்சுவேஷன். என்ன அப்படின்னா, இன்னிலேருந்து தாலிபான் செட் அவங்களோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வில் ஃபைட் அகேன்ஸ்ட் டெரரிசம்னு. முடியல, என்னாலையும் முடியல. ஸோ இதுதான் இன்டர்நேஷ்னல் நியூஸ். நவ் வில் கோ டு பிஸ்னஸ் அப்டேட்ஸ். பிஸ்னஸ் அப்டேட்டில் 4-5 இம்பார்ட்டன்ட் அப்டேட் நான் உங்களுக்கு சொல்லணும். ஒன்று வந்து இன்ஃபோசிஸில் இப்போ இன்ஃபோசிஸ் அகேன்ஸ்டாக வந்த ஒரு ஆர்டிக்கல். நம்ம பாஸ்ட்டில் வந்து இன்ஃபோசிஸ் வந்து இந்த டேக்ஸ் போர்ட்டல் வந்து அவங்க தான் பில் பண்ணி மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து நிறைய கிளிச்சஸ் இருந்தது. அதுக்கு வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிறையா கன்சன்ட்ரேட் பண்ணாங்கலாம் பார்த்தோம். அது வந்து ஒரு லெவல் எக்ஸ்ட்ராவாக போய் ஒன் ஆஃப் தி மேகசின், இட்ஸ் கால்ட் பஞ்ச்ஜன்யா, இது வந்து RSS பேக்டு மேகசின். அதில் வந்து இதெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணது போகாமல் they also said that Infosys is anti-national. So business leaders not only they found this distasteful and they said this is sheer madness, to give such a report about Infosys. இதுக்கு வந்து RSS வந்து they have completely distanced themselves. RSS வந்து சொல்லிட்டாங்க, எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க, இது அந்த ஆத்தரோட வியூ போட்டிருக்காங்க. we also agree Infosys வந்து இந்த கண்ட்ரிக்காக நிறையாவே இந்த கண்ட்ரி டெவலப்மெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி RSS சேஃப் ஆகிட்டாங்க. ஓகே, அடுத்தது வந்து ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் வந்து நம்ம பாஸ்ட்டில் இந்த மொபைல் செக்டர் பார்த்தோம், ஆட்டோ செக்டர் பார்த்தோம். நெக்ஸ்ட் அப்டேட்டாக ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் இஸ் நவ் அனௌன்ஸ்ட் ஃபார் டெலிகாம் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர். ஸோ இதுக்கு வந்து ஒரு 33 கம்பெனி செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 33 கம்பெனியில் சில குளோபல் கம்பெனி இருக்குது, நிறைய இந்தியன் கம்பெனி இருக்குது, அதுவும் நிறைய MSME கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இது வந்து மொத்தமாக ஒரு 12,000 கோடி, தட் இஸ் 12,000 crores இதுக்காக அவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐடியா என்ன அப்படின்னா, இந்த 4th
4G to 5G transformation India பண்ணுறப்போ it should be very smooth and self-reliant. Most of the components ஏன்னா இந்தியாவோட ecosystem ரொம்ப பெருசு. ஸோ இந்தியா ஃபுல்லாக 4G to 5G அப்கிரேட் நடக்கணும் அப்படின்னா நம்மளே இந்த காம்பனன்ட்ஸ் பண்ணால் தான் it will be very effective and it will support for the growth of the country. அதனால் there is a clear focus. All 4G to 5G upgrade, all these components will be manufactured in-house as part of this PLI. Business update என்னோட முக்கியமான நியூஸுங்க. Ford வந்து finally they have announced their exit from India. இந்த Fordோட exit பற்றி நான் வந்து I have done a dedicated video. Any car enthusiast watching this video, well, I request you to take a look at it. Alright, so these are the main updates that I wanted to share with you in the whole week and important events. If you like the video, give it a thumbs up. பிடிச்சிருந்தனா அண்ட் நான் வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் அப்டேட் இந்த வீக்கில் அடுத்து நான் மிஸ் பண்ணிட்டேன்னா அப்படி எதாவது இருந்தால் நான் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் என்ன செக் பண்ணுறேன், அடுத்த தடவை நான் அந்த டாபிக்ஸ் மிஸ் பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஷேர் இட் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்மால் வீடியோவில் என்னெல்லாம் ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு ஓவர்வியூ தெரிஞ்சுக்கலாம். இன்ட்ரெஸ்டட் டாபிக் அப்புறம் தேடி படிச்சுக்கலாம். Alright, so thank you. This is Arvind signing off. Until I see you all tomorrow in another topic. Thank you. See you. Bye-bye. Cheers.